தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். இந்த நாளின் காணொளி காட்சி வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டுடைய திருப்பெயரிலே மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வழிபாட்டிலே திருச்சபையார் அனைவரும் ஜெபசிந்தையோடு பங்கு பெற உங்களை அன்பாய் ஞாபகப்படுத்துகிறேன். செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்மை இந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். கடவுளே, நீர் இந்த நாளை எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி கொண்டபடியாக உம்மை துதிக்கிறோம். இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து, எங்களை வழிநடத்தி, ஆசீர்வதித்து, இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாடு முழுமையும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்ப நன்னாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நாம் மேம்படுவதாக. இந்த காலாராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமலையிலே 9 பாமலையை பாடுவோம். பூலகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோட சோஸ்திரம் செலுத்தி பாட வாருங்கள். பூலகத்தாரே யாவரும். மதுரை முகவை திருமண்டலம் வெளியிட்டிருக்கக்கூடிய பாமாலை கீர்த்தனை புத்தகத்தில் இருக்கக்கூடிய 1வது ஆராதனை முறையை பின்பற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும் உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் மேய்ச்சல் ஜனங்களும் கைக்குள்ள நாடுகளுமாமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இதயத்தில் மாசுலமாய் இருந்து தன் ஆத்துமாய மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடம் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் பள்ளிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்ட மையத்தினை புறக்கணையே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்றேன்.
என் உண்மையும் மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரியப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாஸ்தண்டையில் நாம் ஒன்று சேர்ந்து பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். என் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களும் மிக இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யாததை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள அடியாருக்கு இறங்கும். சீர்படுத்தும் மிக பிதாவே, தேவபக்தியும் நீதியும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவர்களை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்தி இருப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டார்களே நமது வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட சுருக்க ஜெபத்தை நாம் யாவரும் ஏறெடுப்போம். சதா காலமும் ஜீவிக்கிற கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதுக்கு உம்முடைய கிருபையை தந்தருளியிருக்கிறீர். மகத்துவமுள்ள திரித்துவ தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த விசுவாசத்திலே உறுதியாய் நாங்கள் இருக்கவும் உம்மை ஆராதிக்கவும் முடிவில் நித்திய மகிமையில் உம்மை காண உதவி செய்யும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். முறையாக படிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதலையும் நீ அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அது எல்லாமே அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படைக்கப்பட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகளை உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்திலே இருந்தது. கடவுளே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா. நான் விழிக்கும் போது இன்னும் மும்மண்டில் இருக்கிறேன். கடவுளே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உண்மை குறித்து துர்மார்க்கமாய் பேசுகிறார்கள். சத்துருக்களும் நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்கலாமும் இருப்பேனோ? முழு பகையாக பகைக்கிறேன். அவர்கள் எனக்கு பகைஞராய் எண்ணுகிறேன். கடவுளே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். பரிசுத்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் திருமறை பகுதி ஏசாயா என்பவர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் அடங்கிய பகுதி. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர துண்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை
என் கண்கள் கண்டதே என்றே. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளில் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். படிக்கப்பட வேண்டிய முதலாம் திருமறை பகுதி படித்தாயிற்று. கடவுளே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்க வேண்டிய இரண்டாம் திருமுறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் கடவுள் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் கடவுளுக்கு ஸ்தோத்தரித்து கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய கடவுளும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பாடம் முடிந்தது. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்காக படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி யோவான் எழுதின நற்செய்தி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 வரை. யோவான் 4:15 முதல். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீர் எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் மொல்ல நான் இங்கு வர தேவை இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீ போய் உன் கணவர் எங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லை என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என்று நீ சொல்வது சரியே, உமக்கு 5 கணவர் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடைய இருப்பவர்கள் உன் கணவர் அல்ல, எனவே நீ கூறியது உண்மை என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீ ஒரு இறைவாக்கினை என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையை வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போ நீங்கள் தந்தையை இம்மலையிலே எருசலேமில் வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுக என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரின் மீது மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாக வழிபடும் தந்தையை உண்மை இயல்பு கேட்ட உள்ளத்தில் வழிபடுவர். தம் வழிபோர் இத்தகையராய் இருக்கிறவே தந்தை விரும்புகிறார். கடல் உருவமற்றவர், வழிபடுவோர் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படி மேசியா வருவாய் எனக்கு தெரியும், வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவரே என்றார். படிக்கப்பட வேண்டிய நற்செய்தியை படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுதல். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24. அன்பானவர்களே, மதுரை ராமநாதபுரம் பேராயத்துடைய பேராயர் அவர்களால் அனுப்பி தரப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்முடைய பேராயத்திலே ஏறக்குறைய 24 பேர்
அருட்பொழிவு பெற இருக்கின்றார்கள். அவருடைய பெயர்களை உங்களுக்காக நான் படிக்கின்றேன். அருள் திரு டி ஆபிரகாம் தங்கையா, அருள் திரு ஜே ஆல்பர்ட் ஸ்டீபன்ராஜ், அருள் திரு ஜேசி போவாஸ், அருள் திரு எஸ் டேனியல் சுப்பிரமணி, அருள் திரு ஏ தேவேந்திரகுமார், அருள் திரு எம் ஈசாக்கு, அருள் திரு ஆர் எட்வின், அருள் திரு கே ஜாக்சன், அருள் திரு டி ஜெய்சிங் ஜான்சன் திரவியம், அருள் திரு டி ஜெனித், அருள் திரு எஸ் ஜான்சன் கார்ட்டர், அருள் திரு ஜே நவராஜு, அருள் திரு கே எஸ் பிரசாந்த், அருள் திரு ஏ பிரசாத், அருள் திரு எம் பிரவீன் சார்ல்ஸ், அருள் திருமதி ஜே சகாய செல்வி, அருள் திரு எஸ் சாம் பிரிட்டோ பிரான்சிஸ், அருள் திரு ஜே சாம் ஜே பிரகாஷ், அருள் திரு ஜே ஸ்டீஃபன் அமிர்தராம்ராஜ், அருள் திரு ஜி ஜே வின்சென்ட் தினகரன் வினோத், அருள் திரு எம் அகஸ்டின் குணசீலன், அருள் திரு எஸ் அஜய் நிர்மல், அருள் திரு ஜே எட்வர்ட் தவதுரை, அருள் திரு பி என் பிரபாகரன். அருட்பொழிவு பெறப்போகின்ற குருவானவர்களுக்காக நடைபெறப் போகின்ற அருட்பொழி வழிபாட்டுக்காக நீங்கள் அனைவரும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப இறைவேண்டல்களை நினைவு கூறுங்கள். இப்பொழுது நாம் அருள்பொழிவு பெறப்போகின்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, வரமளிக்கும் வல்லலே, உமது திருச்சபையில் வெவ்வேறு பணிவிடைகளை நியமிக்க திருவுளம் கொண்டவரே, எவ்வகையான உத்தியோகத்திற்கும் ஊழியத்திற்கும் அழைக்கப்படுகிற யாவருக்கும் உமது கிருபையை தந்தருளும். அவர்கள் உமது திருநாமத்திற்கு மகிமையும் உமது திருச்சபைக்கு நன்மையும் உண்டாக உமது சன்னிதானத்தில் உண்மையாய் பணிவிடை செய்யும்படி அவர்கள் உமது சத்திய உபதேசத்தினால் ஆற்றல் பெறவும் மாசில்லா நடக்கையினால் அலங்கரிக்கப்படவும் கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கேட்பதற்கு முன்பாக நம் அனைவரும் முழங்காலிலே புத்தெழுச்சி பாடலிலே 35 பாடலை பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கிய என்னை திருசித்தம் போல் நடத்திவிடுமே, குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணங்கிடுமே. திருக்கரத்தால் தாங்கிய என்னை. முறையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு மறை தந்து அதன் வழியாக எங்களை போதி தொழில் நடத்துகின்ற பெற்றவராம் கடவுளை இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. மீட்பரேசும் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் பெற்றவராம் கடவுளை. ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த காணொளி காட்சியின் வழியில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு
ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதல் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே worship the Lord in truth and spirit என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் உட்பட 4 திருமறை பகுதிகளையும் நாம் படிக்க கேட்டோம். உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஆண்டவரை தொழ வேண்டும் என்பது நியதி. கடவுள் அதற்காகவே மனுக்குலத்தை படைத்தார். ஆனால் வழிபடுகின்ற முறைகளிலே பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதை நாம் காண முடியும். நாம் எவ்வாறு வழிபடுகிறோம் என்பது ஒவ்வொரு திருச்சபை சார்ந்தும் பாரம்பரியத்தை சார்ந்தும் அது இருக்கிறது. தொழுகை கூடங்களுக்கு ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்திற்காக வருகின்றோம். ஆனால் வழிபடுவதற்காக வருகிறவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற வகையிலே தொழுது கொள்கின்றனரா என்ற கேள்வியும் நாம் எழுப்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதியின் அடிப்படையிலே நாம் எவ்வாறு ஆண்டவரை தொழ வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லி என்னுடைய அருளுரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாயா இறைவாக்கின நூல் 6வது பிரிவு 1 முதல் 8 திருமொழிகளிலே ஏசாயாவுடைய அழைப்பு பற்றி இந்த பகுதியிலே இருப்பதை நாம் அறிவோம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் எழலாம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் முதல் 5 அதிகாரம் வரையிலும் வராத அழைப்பு 6வது அதிகாரத்தில் வந்திருக்கிறது என்ற ஐயம் உங்களுக்கு வர வேண்டும். இருந்தாலும் 6வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, உசியா அரசர் மரணமடைந்த அந்த ஆண்டிலே மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் என்று ஏசாயா தன்னுடைய காட்சியை இங்கே வரிசைப்படுத்துகிறார். இதுவரையிலும் உசியா மன்னன் தான் அரசராக ஆண்டு கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் இறந்த நேரத்திலே அவரை விட மிக உயரமான அரியணையில் ஆண்டவர் வீற்றிருப்பதாக அமர்ந்திருப்பதாக இவர் காட்சி காண்கிறார். ஏசாயாவுடைய திருப்பணிக்கான அழைப்பு இந்த பகுதியிலே இருக்கின்றது. ஏசாயாவின் காட்சியும் அவருடைய செயல்பாடும் நமது வாழ்விலே அப்படியே காணப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய எதிர்பார்ப்பு. அந்த படிக்க கேட்டிருக்கின்ற இந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே 3 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாயாவினுடைய அந்த காட்சியானது அது உணர்வுபூர்வமாக வெளிப்படுகிறது. பின்பு அதை ஒப்படைப்புக்கு நேராக வழிநடத்துகிறது. அதாவது முதலாவதாக அவருடைய கண்ட காட்சி, அதன் பின்பு அது பற்றிய உணர்வு, அதன் பின்பு அது பற்றிய ஒப்படைப்பு. அரசு இல்லாத நிலையிலே ஆண்டவர் அரியணையில் இருப்பதை இவர் பார்க்கிறார். கடவுளின் நிலை எப்படிப்பட்டது என்று நாம் யோசிக்கிற பொழுது அது உயர்வானது என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. முதலாவது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். எனவே கடவுளின் அந்த இருப்பு நிலை, கடவுளின் நிலை, காட்ஸ் பொசஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். அது எப்படி இருந்தது என்று சொன்னால் அது உயர்வானதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த 2வது 3வது வசனங்களிலே பார்க்கிற பொழுது கடவுளின் தன்மை எப்படி இருந்தது என்று பார்க்கிற பொழுது அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர், 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர், மற்ற 2ஆல் பறந்தனர் என்று இருக்கிறது. அப்படியானால் கடவுள் அங்கே தனிமையாக இல்லை. அவரை துதிப்பதற்காக அவரை சுற்றிலும் சேராபீன்கள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது கடவுளுடைய தன்மையை, காட்ஸ் பர்சனாலிட்டியை நமக்கு விளக்குகிறது. இந்த சேராபீன்கள் என்பதற்கு இப்ரேயத்திலே செராஃபீம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிளிட்டரிங் என்கிற பொருளிலே ஒளிரக்கூடிய தூதர்களாக இவர்கள் ஆண்டவரை சுற்றி ஒளிர்ந்து கொண்டு துதித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எவ்வாறு துதித்தார்கள் என்று சொல்கிற பொழுது 4வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்தது. இந்த சேராபீன்கள் படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் என்றும் மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்திருக்கிறது என்றும் குரல் எழுப்பியது. அதோடு கூட இந்த குரலுக்கு பின்னாக நாம் பார்க்கிற பொழுது கோவில் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிறைந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவதாக ஏசாயா கண்ட அந்த காட்சி என்பது மிகவும் உயர்ந்த ஒரு காட்சியாக பார்க்கிறோம். இந்த உயர்ந்த காட்சியை அவர் கண்டதினால் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், ஐயோ நான் அதமானேன், நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால்
ஆலயத்திற்கு வருகின்ற நாம், ஆண்டவரை காண வேண்டும் என்று வருகின்ற நாம், ஆண்டவரை நாம் பார்த்தவுடனே நம்முடைய உணர்வு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம், நாம் தூய்மையற்ற மக்கள் என்பதை உணரவும் அதை அறிக்கை செய்யவும் அழைக்கப்படுகிறோம். இங்கே ஏசாயா அதைத்தான் செய்கிறார். நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த ஏசாயா வழியாக நாம் கற்றுக்கொள்கிறது, தன்னிலையை உணரக்கூடிய அந்த நிலையை நாம் புரிந்து கொள்கிறோம். 6வது வசனத்திலே பார்க்கிறோம், கடவுள் சேராபீன்களில் ஒருவரை பலிபீடத்திலிருந்து அனுப்பி நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையிலே வைத்துக்கொண்டு ஏசாயாவை நோக்கி பறந்து வந்து அவருடைய உதடுகளை தொட்டு அவரை தூய்மையாக்கியது என்று சொல்லி வசனம் சொல்கிறார். அப்படியானால் நாம் எப்பொழுது பாவிகள் அல்லது தூய்மையற்றவர்கள் என்று நாம் உணர்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை தூய்மைப்படுத்துகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதன் பின்பதாக தான் என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டு 8வது வசனத்திலே சொல்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்கள் என்ற ஆண்டவருடைய குரலுக்கு இஸ்ரேலின் கடவுளிடத்திலே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் 3வதாக ஏசாயா ஒப்படைப்பு செய்கிறதை இந்த 8வது திருமொழியிலே பார்க்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற இந்த தலைப்பின் கீழாக நாம் பார்க்கிற பொழுது ஏசாயா நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை பார்த்தவுடன் தூய்மை நிலையிலே நாம் ஆண்டவருக்கு பணியாற்ற வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இதற்கு முன்பதாக தூய்மையற்றவராக இருந்த ஏசாயா ஆண்டவரை கண்டதினால் தன்னிலை உணர்ந்து தான் பாவி என்பதை அறிக்கை செய்தவுடனே அவர் தூய்மையாக்கப்படுகிறார். அதன் பின்னரே ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று தன்னை ஒப்படைக்கின்றார். எனவே இந்த நாளிலே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய அல்லது ஆண்டவரை தொலை வந்திருக்கின்ற மக்கள் நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்த பின்பு அதன் பின்பே அவருக்கு பணி செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய வழிபாடுகளிலே நாம் முதலாவதாக வந்தவுடனேயே ஆண்டவரை போற்றி பாடியதும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கிறோம். அதன் பின்புதான் வேத வசனங்களை கேட்கிறோம். வேத வசனங்களுக்கு முன்பாகத்தான் நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்பதாக அதன் அடையாளமாக காணிக்கைகளை செலுத்துகிறோம். எனவே இது ஒரு முறையாக ஏசாயா இறைவாக்கினர் நமக்கு கற்றுத்தருகிறார். 2வதாக நற்செய்தி பாடம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் அடிக்கடி கேட்ட ஒரு பகுதி, ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணோடு உரையாடுகிற ஒரு பகுதி. அதில் 15ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் வரை நாம் படிக்க கேட்டோம். இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் இடையே நடைபெற்ற இந்த உரையாடலிலே வழிபாடு தொடர்பான விளக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆலயங்கள் அடைபட்டிருக்கின்ற நேரத்தில் நாமெல்லாம் இருக்கின்ற இடங்களிலேயே ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். இதற்கு முதல் வழிகாட்டியாக இருந்தவர் இந்த சமாரிய பெண்ணினுடைய உரையாடலில் ஆண்டவர் இயேசு. கடவுளை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னாரே, அதுதான் இன்றைக்கு நாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாமும் அதைத்தான் பின்பற்றுகிறோம். ஏதோ ஆலயத்தில் வந்து மட்டும்தான் ஆண்டவரை தொழ வேண்டும் என்று இல்லை, இருக்கின்ற இடங்களிலும் நாம் கடவுளை தொழலாம் என்கிற அந்த முறைக்கு இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன் நம்மளை மாற்றி இருக்கின்றது. எனவே இந்த பகுதியில் தண்ணீரை கேட்டு வந்தவரிடமே தண்ணீரை கேட்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். 15வது திருமொழி, அப்பன் ஆண்டவரை நோக்கி, ஐயா அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் முல்ல நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இதில் நாம் வித்தியாசமான ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்டார். ஆனால் அந்த பெண் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவிடத்திலேயே வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தொழுகைக்கான இடம் எது என்ற கேள்வி எழுப்புகிற பொழுது எங்களுடைய முன்னோர்கள் இந்த மலையில் தான் ஆண்டவரை தொழுது கொள்ளார்கள் என்று அந்த பெண் குறிப்பிடுகிறார். அதற்குத்தான் ஆண்டவர் இயேசு 21வது திருமொழியிலே சொல்கிறார், அம்மா என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் தந்தையை இந்த மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுகிறவர்கள் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப வழிபடுவர் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். அப்படியானால் வழிபடுகின்ற இடம் முக்கியமல்ல, வழிபடுகின்ற நிலை முக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம்.
முதலாவதாக ஏசாயா இறைவாக்கின் இடத்திலே பார்த்தோம், வழிபட வருகின்ற பொழுது நம்முடைய நிலை என்னவாறு இருக்கின்றது என்பதை உணர வேண்டும் என்று சொன்னோம். இரண்டாவதாக வழிபடுகின்ற இடத்தை விட வழிபடுகின்ற நேரத்திலே நம்முடைய இயல்பு, நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே கடவுள் உருவமற்றவராக இருக்கிறார், அவரை எங்கும் தொழுது கொள்ளலாம், எல்லா இடங்களிலும் அவரை நாம் காண முடியும் என்கிற உண்மையையும் ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகிறார். நிறைவாக நாம் நிருப பாடமாக படிக்க கேட்ட தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13 முதல் 17 வரை இருக்கின்ற வசனங்களிலே மீட்பு பெற தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக அவர்களை அடையாளப்படுத்தி அந்த சபையாருக்கு அவர்களை பாராட்டி இந்த கடிதத்தை பவுலடிகளார் எழுதுகிறார். அதிலே இந்த தெசலோனிக்க திருச்சபையினுடைய விசுவாச வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவதாகவும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குவதாகவும் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது, நாம் மீட்பு அடையும் பொருட்டு தூய்மையாக்கப்பட வேண்டும், அதற்கு துணையாயிருப்பவர் தூய ஆவியானவர் என்று சொல்லுகிறார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் என்பது என்ன என்று சொன்னால், நாம் தூய நிலையில் தூய்மையாக்கப்பட்டவர்களாக நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் மீட்படைந்த மக்களுக்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே ஆலயத்திற்கு வருகிறோம், ஆனால் வந்தவாறே திரும்பி செல்கிறோம். இங்கே வந்து அன்றாட நிகழ்கின்ற நிகழ்வுகளிலே நாம் பங்கு பெறுகிறோம், ஆனால் உண்மையோடு நாம் தூய்மையாக்கப்பட்ட மக்களாக, தூய ஆவியார் நம்மை தூய்மை செய்திருக்கிறார் என்கிற அந்த நிலைமையிலே நாம் இங்கிருந்து கடந்து செல்கிறோமா என்று பார்ப்போமானால் அது பல நேரத்தில் நடப்பதில்லை. எனவே ஆண்டவரின் வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போமானால் நாம் தூய்மையாக்கப்படுவோம் என்ற அறிவுரையை பவுலடிகளார் அவர்களுக்கு சொல்லுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி நிலைத்திருப்பது, அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு நிலைத்திருப்பது தான் ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுவதற்கு துணையாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே மீட்பு பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்விலே உண்மையும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பானவர்களே, உண்மையான வழிபாடு, உண்மையான ஆராதனை என்பது நம்முடைய கீழ்ப்படிதலிலும், நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய உடலிலும், ஆன்மாவிலும் அது இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் சொல்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆண்டவரை நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறோம். எனவே நம்முடைய முழுமையான சோல் பர்சன் என்று சொல்வார்கள், முழுமையான மனிதமாக நாம் ஆண்டவரை தொழுகின்ற பொழுது அது உண்மையான வழிபாடாக இருக்கும். எனவே ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் நாம் தொழுது கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்தி காப்பாராக. ஆமென். அருள்வரை கண்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியில் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவை கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரை நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பத்தி பிறந்தார். பொந்தியும் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தள்ளினார். பரமண்டலத்தில் கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவை கடவுள் வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மருத்துவரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். காணிக்க பாடலாக நம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ சபை கீர்த்தனையிலே 78 கீர்த்தனை தொடர்ந்து பாடுவோம். ஆத்துமையின் முழுவலமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்த பாடலை பாடும்போது வீட்டிலுள்ள சிறிய முதல் பெரியவர் அனைவரும் கடவுள் ஆயத்தை கண்டு காணிக்கை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.
கடவுள் நன்றி சொல்வோம். நம்ம திருச்சபையின் ஆயர் அம்மா அவர்கள் மூலமாக இளைஞர் மற்றும் பெண்கள் சங்கத்திற்கு காலனி மூலமாக நடந்து கொண்டிருக்கும் கூடுகைக்காக கடவுள் நன்றி சொல்லுவோம். கொரோனா தொற்று தொடர்ந்து குறைந்து வருவதற்காக கடவுள் நன்றி சொல்வோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சுகத்தோடு இல்லம் திரும்புவதற்காக நன்றி சொல்வோம். இந்த வாரத்தில் நம் திருச்சிய மக்கள் பிறந்த நாள் திருமண நாள் காண செய்த எல்லா வெள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நல்ல மழை கொடுத்ததற்காக தொடர்ந்து இன்னும் அதிகமான மழையை கொடுப்பதற்காக கடவுள் நன்றி சொல்வோம். நம்முடைய இறைவேண்டல் மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். பரம தகப்பனே, இந்த காணொலி மூலமாக 3வது ஓய்வு நாளிலே நாங்கள் ஆராதனை கலந்து கொள்ளவும், இந்த ஆராதனையிலே நாங்கள் படித்த திருமறை பாடல்கள் படித்த பாடல்கள் கேட்ட இறைச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களோட காத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, நான் எந்தெந்த காரணத்துக்காக ஜெபித்தோமோ அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஆமையிடம் பதில் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டு கொரோனா காலத்திலே எங்கள் திருச்சிய மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் சரிய சுகம்பலம் கொடுத்ததை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த திருமண நாள் பிறந்த நாளுக்கான நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் பிரசன்னமும் பாதுகாப்பும் எங்களோட இடத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் திருச்சபையிலே வாலிய பிள்ளைகள், பெண்கள் சங்கம், ஆண்கள் சங்கம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற காலை மூலமாக எல்லா இறை கொடுக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க, இதை நன்றி பொருட்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை உங்களுக்கே எங்கள் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் என் நல்ல கடவுளே, ஆமென். கற்பித்த இறைவனில் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டல எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நீங்கள் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியுடைய கூற்றமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரும் இன்றும் இந்த அனைத்து நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பனவாக, ஆமென். நிறைய பாடலாக கிறிஸ்தவ பாமாலையிலே 240ஆம் பாமாலை. நல்மீட்பர் பச்சனில்லும் இரட்சணிய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், பின் வெற்றி கிரீடம் சூடி செங்கலும் ஓச்சுவார். நல்மீட்பர் பச்சனில்லும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கடவுள் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் பேரமைதியோடு செல்லுவார்கள்.